போயஸ் கார்டன்ல என்ன கால்ல ரத்த வரும் அளவுக்கு அடித்தாங்க அப்படின்னு அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா எம்பி கூறியிருக்கிறது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. டெல்லி விமான நிலையத்துல திமுக எம்பியான திருச்சி சிவாவை கண்ணத்துல அறைந்த விவகாரம் தொடர்பா அதிமுக எம்பியான சசிகலா புஷ்பாவை நேர்ல வரவழைச்சு முதல்வர் விசாரணை மேற்கொண்டதா சொல்லப்பட்டுச்சு. அப்படி அந்த விசாரணையின் போது முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னை அறைந்தது மட்டுமில்லாம போலீஸ்காரங்களை விட்டு லத்தியில என்ன அடிக்க விட்டாங்க, அதனால என்னோட கால்ல இருந்து ரத்தம் கொட்டுச்சு, அதனாலதான் நான் ராஜ்யசபாவில பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கிய அடிகளுக்கு பதில் தரணும், இப்போ சமரசம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஜெயலலிதா எதுவும் கொடுக்கல, நான் வணங்கிய கடவுள் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது அப்படின்னு சசிகலா சொன்னதாக அவங்களுடைய வழக்கறிஞர்கள் கூறியிருந்தாங்க. தற்போது முன்ஜாமீன் வாங்குறதுல சிக்கல் ஏற்பட்டதன் தொடர்பா உச்சநீதிமன்றத்துக்கு போயாவது எப்படியோ முன்ஜாமீன் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ஜாமீன் வாங்காம தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் கால் வைக்க மாட்டேன், போயஸ் கார்டன்ல நடந்ததை அப்படியெல்லாம் சீக்கிரத்துல மறந்துட முடியாது அப்படின்னு சசிகலா புஷ்பா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு அதிரடியான விஷயங்கள் நடந்திருக்குங்க. முதல் விஷயம் 44 டிஎஸ்பிக்கள் இடமாற்றம். அப்பப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் வர்றது சகஜம்தான். ஆனா இப்படி ஒரே அடியா 44 பேர்த்த மாத்துறது கொஞ்சம் புதுசா இருக்கு. இது போக சென்னையில இருக்கிற போலீஸ் ஆபீசர் சுத்தி சென்னையிலேயே போஸ்டிங் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த டிரான்ஸ்பர் விஷயத்த கொஞ்சம் கலக்கத்தோட தான் டிபார்ட்மெண்டே பார்த்துட்டு இருக்காங்க சார். அடுத்து நம்ம சசிகலா புஷ்பா வழக்குல சமீபத்திய அப்டேட். தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ராஜ்யசபால அவங்க குமுறுனதும், இதுக்கப்புறம் அவங்களோட எம்பி பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டப்பட்டதும், இவங்க அதுக்கு முடியாதுன்னு மறுத்ததும், கடைசியா அவங்க மேல கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டா தொழிலதிபர் வைகுண்டராஜன், பிஜேபி மேலிடம் இவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஏடிஎம்கேக்கு உள்ள இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த அமைப்பு செயலாளர் நாராயண பெருமாள் அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க சார். நேத்து தான் அந்த அறிவிப்பு வந்திருக்கு. அது போக முன்ஜாமீன் கேட்டு மதுரை கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாங்க சசிகலா புஷ்பா. அதுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சு அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் மனுவை பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற பானுமதி இப்போதைக்கு கோர்ட்ல தாக்கல் செஞ்சிருக்காங்க. மொத்தத்துல 2 மனுவையும் சேர்த்து 29ஆம் தேதி விசாரிக்கிறேன், சசிகலா புஷ்பா குடும்பத்தோட கோர்ட்ல ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. சோ 29ஆம் தேதி மதுரை கோர்ட்டுக்கு சசிகலா புஷ்பா வந்தாகணும் ப்ரோ. நாங்க தாய்மொழி தமிழாகவும் தந்தை மொழி தமிழாகவும் கொண்டவங்கள தமிழர்கள் சொல்வோம். அண்ணன் சீமான் அவர்கள் சாதி அடிப்படையில் நீ கவுண்டரா இல்லை நீங்கள் தேவரா இல்லை பறையரா, நீங்கள் இந்த சாதி அடிப்படையில் தான் அவங்க தமிழர்கள் அடையாளம் காண்றாங்க.